பீட்டண்ணே 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 எந்திரிக்கண்ணே. என்னண்ணே இப்படி குடிச்சிட்டு கிடக்குறீங்க? உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்களே, இங்க என்ன பண்றீங்க? ஏன்னா இப்படி குடிச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன உங்க மனைவி பிள்ளைகள்லாம் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்கண்ணே, என்னன்னா இப்படி இருக்கிறீங்க? பைபிள் படிக்கிறீங்களா படிக்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 23வது அதிகாரம் 29வது வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டுன்னு வேதம் சொல்லுதுனே. வேதத்தை படிங்கனே நல்லா. அது மட்டும் இல்லைண்ணே, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் சொல்லுதுனே, சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உங்களுடைய பொருள் அருமையானது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லுதுனே. வீட்டண்ணே ஏதான் சொல்லுதுண்ணே, 23வது அதிகாரம் நீதிமொழிகள் சொல்லுதுண்ணே 20வது வசனம், மதுபான பிரியனும் மாம்ச பிரியனோடு சேராதே, குடியனும் போஜ பிரியனும் தரித்திர அவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுங்கண்ணே. நீங்க தயவு செய்து கேளுங்கண்ணே, நீங்க போய் சர்ச்சுக்கு போங்கண்ணே, குடும்பத்தை நல்லா பாத்துக்குங்கண்ணே, மனம் திரும்புங்கண்ணே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருண்ணே. தம்பி, நீ யார் பெத்த பிள்ளையே தெரியல, என் அறிவு கண்ணை திறந்துட்ட. இத்தனை வருஷமா பரம்பரையா கிறிஸ்தவனா இருந்த நானு குடிக்கு அடிமையாகி இன்னைக்கு ஒன்றுக்கு உதவாதவனா இருக்கிறேன். ஆனா இயேசு இந்த நிலைமையிலே என்னை நேசிக்கிறார்னு சொன்னியப்பா, அந்த வார்த்தை என் மனசை ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், நான் இனி ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போவேன், நான் ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பேன், பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நான் வாழும்பா. ரொம்ப நன்றிப்பா, நீ என் மனக்கண்ணை திறந்துட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறு பையன் போல அநேக குடிகாரர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாம் இயேசுவின் அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லுவோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவின் வழியிலே நடப்பார்கள், மனம் திரும்புவார்கள். நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா.